அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்ல இப்போ என்ன ஸ்டேட்டஸ், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1, 2, 3 மூணுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து 1, 2, 3யும் போட்டுட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது இல்லாம ரெண்டு புதுசா வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த என்ஆர்ஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் கோட்டா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல்ல பார்த்திருந்தோம். 29ஆம் தேதி 30 போன மாசம் 12th அன்னைக்கு 29th 13th அன்னைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா கவுன்சிலிங்கும் அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா கவுன்சிலிங்கும் நடந்துச்சு. ஆனா நடந்ததுல நிறைய பேர் அட்டன் பண்ணல. அதைத்தான் நம்ம பார்த்துட்டீங்கன்னா வேகன்சி ஸ்டேட்டஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த என்ஆர்ஐ கோட்டாவுக்கு சரி, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவிலும் சரி, மொத்தம் 5 சீட், டோட்டலா 5 சீட். அதுல ஃபில்டு ஒரே ஒரு சீட் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. மிச்சம் 4 வேகன்சி இருக்கு. இது மாதிரி ஆல் ஓவர் இந்தியால ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி உங்களுக்கு ஆன்லைன்ல கிராஷ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் பாத்துட்டீங்கன்னா நீட் 21க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் டாப் எஜுகேட்டர் வச்சு உங்களுக்கு டீச் பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்லயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த வருஷமே அதை கிராக் பண்ணலாம். மொத்தம் 3 பேட்ச் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மீடியம், அது நம்ம வந்து சென்கார்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்ஸ் ஆன் January 6. பட் மீத இருக்கக்கூடிய ரெண்டுமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். உமேட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட்ஸ் ஆன் January 11. இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா டாப் எஜுகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அனந்த் மணி, அதே மாதிரி தீபக் வாஷிட், விக்ராந்த் கரர், அதே மாதிரி அமன் குமார் சிங், மகேந்திர சிங், இவங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா டாப் எஜுகேட்டர், இந்த ஃபீல்டுல பல வருடங்களா இருக்கக்கூடியவங்க. அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா பகல் பேட்ச், இது ஸ்டார்ட்ஸ் ஆன் January 13. இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் கே சிங், பங்கஜ் தல்வார், ஆசிஸ் திவான், பிரதீப் சிட்டோரா அண்ட் சப்ராஜ் சர்மா இப்படி சொல்லக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. சோ இந்த ரெண்டு பேட்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுல எது உங்களுக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஒரு கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ரெஃபரல் கோட் STRR85 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி லேர்னிங் ஆப்ல நீங்க அன் அகாடமி லேர்னிங் ஆப்ல போயிட்டு நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அன் அகாடமி லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நீட் யூஜியை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளான் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை மந்த் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். அதே இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேமெண்ட்ல 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ரெண்டு விதமான பிளான் இருக்கு உங்களுக்கு. பிளஸ் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு, அதே மாதிரி ஐகானிக் அப்படின்ற பிளான் இருக்கு. சோ ரெண்டுக்கும் வந்து வேற பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அதை நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை கொடுத்து நீங்க பாத்துக்கங்க தெளிவா. கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷமே 2021 நீங்க கிராக் பண்ணிக்கலாம். பாத்துட்டீங்க அப்படின்னா உங்க கம்ப்ளீட் டீடைல் கொடுத்திருக்காங்க. 225 சீட்ஸ்ல 109 சீட்ஸ் வந்து ஃபில்டு, 116 சீட்ஸ் வந்து வேகன்சியா இருக்கு. எதுல அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டால. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 225 சீட்ஸ், அதுல 17 சீட்ஸ் வந்து ஃபில்டா இருக்கு. ரிமைனிங் 148 சீட்ஸ் இருக்கு. சோ இதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னா இந்த மந்த் 21st வந்து கவுன்சிலிங் வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் 22வும் கால் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா சர்டிபிகேட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணும்போது சர்டிபிகேட்ஸ் கரெக்டா இல்ல அப்படின்றதுனால அட்டன் பண்ணாதவங்க கூட மறுபடியும் அந்த சர்டிபிகேட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் இன்னொன்னு என்ன அப்படின்னா கம்யூனல் ரிசர்வேஷன் கிடையாது. ஒன்லி பாத்தீங்கன்னா மெரிட். நீங்க என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் மார்க் இருந்தா நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாம் என்ன அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த ரிவைஸ் எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு வேகன்சி என்னன்றதை பொறுத்து நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு இப்ப உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 1, 2, 3 இதெல்லாம் முடிஞ்சிட்டு வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இப்ப கண்டிப்பா வேகன்சி இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் அக்ரியில பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன், செகண்ட் வெரிஃபிகேஷன் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு யாரும் வாண்டடா போய் ஜாயின் பண்ணல. ஓகேங்களா? அப்ப கவுன்சிலிங் 2 அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் எப்போ வரலாம்? வேகன்சி இருந்தால், மறுபடியும் சொல்றேன், வேகன்சி இதுல ஜாயின் பண்ணாம வேகன்சி இருந்தாங்க அப்படின்னா எப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கும் சரி அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் கவுன்சிலிங் மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் வந்து 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணுவோம். இது வந்து இந்த மாதத்திற்குள்ள இது கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. ஏன்னா 21, 22ல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் இதுக்கு நடத்துறதுனால அதுக்கப்புறம் 23, 24ல நம்ம பார்க்கலாம். வேகன்சி இருந்தால் மறுபடியும் நமக்கு வந்து கவுன்சிலிங் 2 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.